நான் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நார்டன் தியரம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ், சூப்பர்பொசிஷன் தியரம், அப்புறம் தெவெனின் தியரம். இப்போ கடைசியா வந்து நம்ம பார்க்க போறது நார்டன் தியரம். நம்ம இந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எடுத்துக்கிட்டது ஒரே சர்க்யூட் தான், சேம் சர்க்யூட் தான். நம்ம எடுத்துக்கிட்ட சர்க்யூட் இந்த சர்க்யூட் தான். இதுக்கு வந்து யூசிங் நார்டன் தியரம் ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ 2 ஓம் ரெசிஸ்டர். ஓகே, இதுதான் வந்து லோட் ரெசிஸ்டர், 2 ஓம் ரெசிஸ்டர். திஸ் லோட் ரெசிஸ்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்படி வந்து நார்டன் தெவெனின் ரெசிஸ்டர்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே போலவே வந்து இப்போ நார்டன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சேம் ப்ரொசீஜர். இப்போ நம்ம நார்டன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஏற்கனவே தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லியிருப்பேன். கரண்ட் சோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸை வந்து ஷார்ட் பண்ணணும். அதாவது ஐடியல் கரண்ட் சோர்ஸு, ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸு. அப்புறம் வந்து லோட் ரெசிஸ்டரை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுதான் இப்போ இந்த பிக்சர்லேயே பார்த்துங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே தெவெனின் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம அது பிரகாரம் செஞ்சு முடிச்சிடணும். செஞ்சு முடிச்சோம்னா சர்க்யூட் வந்து நமக்கு இதை போல் கிடச்சிரும். கரண்ட் சோர்ஸை ஓப்பன் பண்ண பிறகு 2 ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸையும் ஷார்ட் பண்ண பிறகு லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ண பிறகு இப்படி இருக்கும். இப்போது நம்ம வந்து நார்டன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நார்டன் ரெசிஸ்டன்ஸ் எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்? லோட் டெர்மினல் தான் கண்டுபிடிக்கணும். இது லோட் டெர்மினல், இதுதான் அந்த லோட் டெர்மினல் ஏபி. இதை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அது இங்கே நடுவில் இருந்தால் கூட அந்த 2 டெர்மினலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்றதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்து கடைசி அந்த ஆர்ஏபி உள்ள வரணும். ஓகேங்களா? இதுதான் வந்து சிம்பிளிஃபைடு தம்ப் ரூல். ஏபி சர்க்கியூட்குள்ளே, அதாவது லோட் டெர்மினல் சர்க்கியூட்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாயிண்ட்டை, அந்த பிரான்ச்சை டோன்ட் டிஸ்டர்ப். தம்ப் ரூல் இதுதான். மற்றது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் ஃபைனலாக தான் அந்த டெர்மினல்லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ 10ம் 5ம் வந்து சீரீஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், 15 வந்துடும். இப்போ இந்த 15ம் 3ம் வந்து அக்கார்டிங் டு த டெர்மினல் ஏபி. இதுலேருந்து இது ஏன் பேரலல்? இது சீரீஸாக பேரலானா இது பேரலல், இது ரெண்டும் பேரலல். ஏன்னா இது இங்கே நோடு, இது ஒரு நோடு. அதனால் இது ரெண்டும் பேரலல். 2 நோடுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அது வந்து பேரலல். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரூலு. ஆர்ஏபி இஸ் நத்திங் பட் 2 ரெசிஸ்டர் பேரலல் இருந்துச்சுன்னா R1 R2 அப்பான் R1 + R2. ஓகேவா? இது ஆர்ஏபின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆர்ஏபி வரும், மற்ற நேரத்தில் வந்து ஆர் டோட்டல்னு வரும். ஓகே, இதை வந்து R1 வச்சுங்க, இது வந்து R2ன்னு வச்சுங்க. ஓகே, R1 R2 இன்ட்டு R1 அப்பான் R2. ஸோ ஆர்ஏபி வந்து 2.5. அதனால் இந்த சர்க்யூட் வந்து நம்ம இதை போல் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு இதை போல் கிடைச்சிடும் இந்த ரெசிஸ்டர். ஸோ RN will be 2.5 ohm. இப்போ வந்து நார்டன் கரண்ட் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. தெவெனின் வோல்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? VTH எப்படி கண்டுபிடிச்சோம்? VTH இஸ் நத்திங் பட் VOC, தட் இஸ் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். லோட் ரெசிஸ்டரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு லோட் ரெசிஸ்டர் வந்து ரிமூவ் பண்ணிடணும், அதாவது ஓப்பன் பண்ணிடணும். இங்கே வந்து நார்டன் கரண்ட், அதர் நேம் இஸ் கால்டு ISC, ஷார்ட் சர்க்யூட். லோட் ரெசிஸ்டர் வந்து ஷார்ட் பண்ணணும், அதாவது ஷார்ட். லோட் ரெசிஸ்டரை ஷார்ட் பண்ணக்கூடாது, லோட் ரெசிஸ்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் வித் ஷார்ட் சர்க்யூட். பாருங்க, இப்போ லோட் ரெசிஸ்டர் வந்து ஷார்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம். இது வந்து ரீப்ளேஸ், இந்த இடத்துல ரீப்ளேஸ். ஓகே, லோட் ரெசிஸ்டர் ஷுட் பி ரீப்ளேஸ்டு. மற்றெல்லாம் வந்து அப்படியே மெஷ் அனாலிசிஸ் வந்து அப்ளை பண்ண வேண்டியது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ரைட் ஹேண்ட் சைடுல எடுத்துட்டு, மெஷ் அனாலிசிஸ் மட்டுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்படியே கிளாக்வைஸ் டைரக்ஷன்லயே மெஷ் அனாலிசிஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க மாஸ்டர் ஆயிடுங்க. ஏதாவது ஒரு இதுல வந்து மாஸ்டர் ஆவுங்க. ஏன்னா, தெவெனின் தியரம், நார்டன் தியரம், சூப்பர்போசிஷன் தியரம்லாம் வந்து நீங்க மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பண்ணிட்டேன். I1, I2 அண்ட் I3. இப்ப மெஷ் ஈக்குவேஷன். மெஷ் ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். I1 = 20. இங்க எழுதுறேன். I1 = 20. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 2வது ஈக்குவேஷன் இது. அதாவது வந்து பை சீயிங் ரூல். இதுல எத்தன ரெசிஸ்டர் இருக்கு? 5, 10, 15, 3, 18 பிளஸ் 18 I2 minus 3 I3 minus 5 I1 equal to minus 10. இது வந்து 2வது ஈக்குவேஷன். 3வது ஈக்குவேஷன்னா இதுல எவ்வளோ ரெசிஸ்டர் டோட்டல் ரெசிஸ்டர் இருக்கு? பிளஸ் 3 I3 அப்போ minus 3 I2 0 I1 equal to plus 20. இது வந்து ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன் பிளஸ் 20 எடுக்கிறோம், மைனஸ் 20 மைனஸ் 10 எடுக்கிறோன்ட்டு. அதாவது கரண்ட் வந்து பிளஸ் டெர்மினல்லேருந்து கிளம்புச்சுன்னா ஈக்குவேஷன் அந்தாண்ட பிளஸ் 20ன்னு வரும். கரண்ட் வந்து மைனஸ் டெர்மினல்லேருந்து கிளம்புதுன்னா ஈக்குவேஷன் அந்தாண்ட மைனஸ் 10ன்னு வரும். இந்த ரூல் பிரகாரம். இப்போ பாருங்க. என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, லோட் ரெசிஸ்டர் இஸ் ரீப்ளேஸ்டு வித் ஷார்ட் சர்க்யூட் வயர்னு எழுதியிருக்கேன். அது வந்து ஷார்ட் சர்க்யூட் வயர் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இது ஈக்குவேஷன் I1 = 20. அதை வந்து I2வும் I3யும் இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும்னா 0 I2 plus 0 I3. ஓகேவா? இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் 0 I1 minus 3 I2 plus 3 I3. ஓகே. இந்த இந்த இதெல்லாம் வந்து I1, இதெல்லாம் வந்து I2, இதெல்லாம் வந்து I3. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? I1 கிடைக்கும். I1 வந்து அதே தான் 20 தான். I2 அப்புறம் I3. ஓகே. I1 வந்து 20, I2 வந்து 7.333, I3 வந்து 14 ஆம்ஸ். 14 ஆம்ஸ் மைனஸ் 14 வந்தா டைரக்ஷன் வந்து ஆப்போசிட். இவங்க வந்து பிளஸ் தான் வந்திருக்கு. அப்போ அஸ்யூம் டைரக்ஷன் சரிதான். ஓகே. அப்போ I3 நம்ம எடுத்துக்கிறோம். I3ன்னா கிளாக்வைஸ் டைரக்ஷனே தான். அப்போ இந்த கரண்ட் தான் வந்து நமக்கு IN. ஓகே. IN equal to I3. I3 equal to IN equal to 14 amps. ஓகே. நோட் பண்ணீங்க. IN is A to B on load branch. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. This is very 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 important. On load branchல வந்து இது வந்து downward direction. அப்ப ஈக்குவலன்ட் சர்க்யூட் நம்ம வரையணும். ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரையணும்னா நம்ம IN தானே கிடைச்சது, டவுன்வர்ட் டைரக்ஷன் தானே அப்படின்ட்டு இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் போடவே கூடாது. இப்படி டவுன்வர்ட் டைரக்ஷன் போடக்கூடாது. தப்பு. ஏன்னா இந்த கரண்ட் சோர்ஸால நமக்கு கிடைக்கிறது லோடுல வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கணும். அப்போ லோடுல டவுன்வர்ட் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கணும்னா இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து அப்போர்ட் டைரக்ஷன் தான். இப்படி இருந்தா மட்டும்தான் லோடுல டவுன்வர்ட் டைரக்ஷன் வர முடியும். இத வந்து மனசுல வச்சுக்கங்க. நீங்க IN வந்து இப்படி போட்டுறாதீங்க கரண்ட் சோர்ஸ். இதான் IN போட்டுறாதீங்க. இது வந்து தப்பு. ஏன்னா எனக்கு IN வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் தானே இருந்துச்சு அப்படின்னு. IN is downward direction on load terminal. Remember, on load terminal. load terminalல வந்து downward directionல flow ஆகணும் கரண்ட். அப்போ இந்த நார்டன் கரண்ட் வந்து அப்போர்ட் டைரக்ஷன் தான். ஓகேவா? இப்போ நம்ம லோடு வந்து கால்குலேட் பண்ணுவோம். இங்க பாருங்க. In order to make the current flow A to B in the load branch, the Norton current source should be placed as in the diagram with the arrow head in the upward direction. அப்பன்னா தான் கரண்ட்ல டைரக்ஷன் வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்காக தான் நான் நோட் பண்ணுறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு போட்டிருக்கேன்.
அப்ப லோடு கரண்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கரண்ட் சோர்ஸ் 2 பிரான்ச். இப்படி இருக்கும்போது இது வந்து டோட்டல் கரண்ட். இது வந்து பிரான்ச் கரண்ட். இது வந்து டோட்டல் கரண்ட். இது 2ம் பிரான்ச் கரண்ட். I1, I2 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். I1 ஈக்குவல் டு I இன்டு R2 அப்பான் R1 பிளஸ் R2. அப்போ இது வந்து R1, இது வந்து R2. அப்படி வச்சுட்டோம்னா அப்போ I2 ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் I இன்டு R1 அப்பான் அதர் பிரான்ச் ரெசிஸ்டர் டோட்டல் ரெசிஸ்டர்ஸ். ஓகே, இதுதான் வந்து இப்போ டோட்டல் கரண்ட் என்ன நமக்கு IN வந்துடும். இப்போ பிரான்ச் கரண்ட் லோடு கரண்ட் IL, நமக்கு IL வேணும். I2 தான் IL. அப்போ இந்த 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 சர்க்யூட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பார்க்கலாம். ஓகே, IL இந்த 14 வந்து டோட்டல் கரண்ட் IN. பாருங்க, IN இன்டு அதர் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ். அதர் பிரான்ச் நம்ம இந்த பிரான்ச் கரண்ட் கண்டுபிடிக்கணும். அதர் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் இன்டு RN அப்பான் RN பிளஸ் RL. இந்த ஃபார்முலா இது பை டிஃபால்ட்டா வந்து மனப்பாடம் பண்ணிங்க. இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கரண்ட் வந்துடும். 7.778 ஆம்ப்ஸ்னு வந்துடும். அப்போ நமக்கு லோடு கரண்ட் கிடைச்சிச்சா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? மெஷ் அனாலிசிஸ்ல பார்த்தோம். அதுவும் வந்து 7.778 டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் பார்த்தோம். ஓகேவா? நோடல் அனாலிசிஸ்லும் 7.778 ஆம்ப்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் பார்த்தோம். சூப்பர்பொசிஷன் தியரத்துலயும் சேம் தான். 7.778 ஆம்ப்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். சேம் சர்க்யூட்டுக்கு தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது தெவெனின் தியரத்துக்கு தான் பார்த்தோம். 7.778 ஆம்ப்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ நார்டன் தியரம் இப்போ பார்த்துருக்கோம். இதுலேயும் வந்து 7.778 ஆம்ப்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் தான். நமக்கு எல்லா மெத்தட்லையும் சேம் ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இட் இஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? அண்ட் யூ ஆர் தரவ். இதை போல் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு நியூமரிக்கல் எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ண போகிறோம். சூப்பர்பொசிஷன் தியரம், தெவெனின் தியரம், நார்டன் தியரம், மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ். திரும்பவும் அதுலேயும் வந்து எல்லா ஆன்சரும் சேம்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எல்லா மெத்தடும் கரெக்டாக தான் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே.